எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து காவேரியுடைய குடும்பத்தை வந்து தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காருங்க. ஆனாலும் சந்தானத்தோடைய 2வது மனைவி அவங்க குடும்பமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கூடவே அங்கேயே வந்து விஜய் குடும்பத்தில் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. விஜய் அவங்கக்கிட்ட வந்து பொறுமையாக பொறுத்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. நான் அவங்களுக்கு கொடுத்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு, உடனே இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவுடைய பையன் பார்த்தீங்கன்னா வந்து சொத்துல வந்து பாதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி நடு வீட்டில் உட்காந்துக்கிறாருங்க. உடனே வந்து விஜய் வந்து போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து போலீஸும் வந்து விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. போய் வந்து அவங்ககிட்ட விசாரணை பண்ணுறாங்க. என்ன தம்பி, சம்மந்தமே இல்லாத வீட்டில் வந்து ஏன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய பையன் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே வந்து சாரதா வந்து நான் அவருடைய சட்டப்பூர்வமான மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தானத்தோடைய 2வது மனைவி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்கள் கல்யாணத்தை வந்து நாங்கள் வந்து சட்டப்படி வந்து பதிவு பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி பேப்பர்ஸை எடுத்து போலீஸ்கிட்ட வந்து காட்டுறாங்க. அடுத்த போலீஸ் வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கல்யாணத்தை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா அப்படி சொன்னதும் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. போலீஸும் அங்கேருந்து பேச முடியாமல் எதுவுமே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோட் அதை பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.